இன்னைக்குப்பா நம்ம ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் செய்ய போறோம். இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது, வெயிட் லாஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ நான் ஒரு டீ கிளாஸ் எடுத்திருக்கேன்ப்பா. இது வந்து 100 கிராம் அளவு பிடிக்கும். இப்போ இதில் வந்துப்பா சிறுதானியத்தில் 4 அரிசி இருக்கு. அதில் ஒரு அரிசி வந்து நான் வந்து விறகரிசி எடுத்திருக்கேன். இதில் நான் வந்து 2 கிளாஸ் அளவுக்கு எடுத்துக்கிறேன். நான் எடுத்திருக்கேன்ப்பா, விறகரிசி எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு சிறுதானியத்தில் விறகரிசி இருக்குது, சாம்பரிசி இருக்குது, குதிரைவாளி இருக்குது, திணை இருக்குது. நீங்கள் எந்த அரிசினாலும் எடுத்துக்கோங்க. விறகரிசி எந்த கிளாஸில் எடுத்தோன்னா அதே கிளாஸில் 1/4 கிளாஸு இட்லி அரிசி எடுத்திருக்கேன். 1 கிளாஸ் சிறுதானிய அரிசிக்குப்பா 1/4 கிளாஸு உளுந்து கணக்கு. 2 கிளாஸ் எடுத்துருக்கனால நான் 1/2 கிளாஸு உளுந்து போட்டிருக்கேன். அப்போ தான் இட்லி வந்து சாஃப்டாக வரும், தோசை நல்லா சாஃப்டாக இருக்கும். 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் வந்து நான் கழுவ போகிறேன். நல்லா இப்படி பிசைஞ்சு விட்டு நல்லா கழுவிக்குங்க. கழுவுனா அதில் உள்ள டஸ்ட்டு பூரா நமக்கு வெளியே வந்துடும். இப்படி கை வச்சுக்கோங்க. கை வச்சிங்கன்னா உங்களுக்கு அரிசி வந்து வெளியே வராது. ஒரு தடவை கழுவிருக்கேன்ப்பா, நிறைய டஸ்ட் வந்துச்சு. இப்போ 2வது தடவைக்கும் தண்ணி ஊற்றி கழுவிக்கணும். இப்படி கை வச்சுக்கோங்க. இப்படி கை வச்சிங்கன்னா அரிசி வந்து வெளியே வராது. நீங்கள் அப்படி எடுத்துக்கலாம். இப்போ இன்னொரு தடவையும் கழுவிடுவோம். உங்களுக்கு இது பிடிக்க உங்களுக்கு தெரியலைன்னா நீங்கள் என்ன செய்கிறீங்க, இதை வந்து இப்படி ஜல்லடை வச்சுக்கோங்க. ஜல்லடையை வச்சு இப்படி நிறுத்துருங்க. அவ்வளோதான்ப்பா. 3 தடவை நல்லா கழுவியாச்சு. நல்லா அரிசி நல்லா வெள்ளையாக வந்துருச்சு. இப்போ நம்ம தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கிடுவோம். இப்போ தண்ணி ஊற்றி நம்ம 5 மணி நேரம் ஊற வைக்கணும். அரிசி முங்குற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கிடுவோம். இது வந்து 5 மணி நேரம் ஊறட்டும். இப்போ 5 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை எடுத்து ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிக்கிறோம். நம்ம ஊற வச்ச தண்ணியே நம்ம கொஞ்சம் ஊற்றிக்கிறோம். பத்தலைன்னா கொஞ்சம் நான் ஊற்றி அடித்து கொண்டு வந்து காமிக்கிறேன். இப்போ நான் மிக்சியில் அடித்து கொண்டு வந்துட்டேன்ப்பா. நான் ஊற வச்ச தண்ணியிலே தான் அடிச்சிருக்கேன். வேறு தண்ணி எக்ஸ்ட்ரா எதுவும் நான் ஊற்றலை. எனக்கு அந்த ஊறின தண்ணியிலே கரெக்டாக வந்துருச்சு. இந்த பதத்தில் இருக்கணும். ஒரு பவுலில் மாற்றிக்கிறோம். நார்மலாக நம்ம அரிசி மாவு அரைப்போம்லப்பா, அதே மாதிரி தான் நம்மளுக்கு வெள்ளை வெள்ளைன்னு இருக்குது. மாவுக்கு தேவையான அளவு உப்பு போடுறேன், பிங்க் சால்ட்டு போடுறேன்ப்பா. இதையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இப்போ இதை வந்து நம்ம ஒரு 4 மணி நேரத்துக்கு மாவை பொங்க விடுவோம். இப்போப்பா நம்ம 4 மணி நேரம் பொங்க வச்சுருந்த மாவை இப்போ 4 மணி நேரம் ஆயிடுச்சு. மாவு வந்து நல்லா பொங்கியிருக்கு. மேலே பொங்கியிருக்கும். இப்படி நம்ம நல்லா கரண்டி வச்சு இப்படி மிக்ஸ் பண்ணோம்னா மாவு வந்து உங்களுக்கு கீழே அந்த பொங்கின மாவு கீழே வந்து அமிங்கிரும். நான் முருங்கைக்கீரையை வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரு பிடி முருங்கைக்கீரை போட்டுக்கிறேன். முருங்கைக்கீரை நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லதுப்பா. வெயிட் லாஸ் பண்ணவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சின்ன வெங்காயத்தை பொடிசாக நறுக்கி போட்டிருக்கேன். ஒரு மீடியமான பச்சை மிளகா பொடியாக நறுக்கியிருக்கேன். கொஞ்சோண்டு மல்லி இலை, கொஞ்சோண்டு சீரகம், தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ நான் விறகரிசி மாவு அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ 2 கரண்டி மாவு ஊற்றிக்கிடுவோம். இப்போ எல்லாத்தையும் இதை மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். இப்போ இது வந்து தோசை மாதிரி வராதுப்பா, நம்ம அடை மாதிரி தான் வரும். திக்காக தான் ஊற்றிக்கிறணும். தோசை மாதிரி மெல்லிசாக பரப்பி ஊற்ற முடியாது. கொஞ்சம் திக்காக ஊற்றிக்கிடுவோம். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். வெயிட் லாஸ் பண்ணவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்சம் கம்மியாக இருக்குது, மாவு கம்மியாக இருக்குது, அதனால் இன்னும் கொஞ்சம் மாவு ஊற்றிக்கிறோம். கரெக்டாக இருக்குப்பா. வாங்க உங்களுக்கு அடை தோசை ஊற்றி காமிக்கிறேன். நம்ம தோசைக்கல் வச்சுருக்கோம்ப்பா. தோசைக்கல் காஞ்சிருக்கு. இப்போ இதில் வெங்காயத்தை தடவிக்கிறோம். கேஸை ஸ்லோவில் வச்சுக்கிறோம். எவ்வளோக்காலும் கொஞ்சம் பரப்ப முடியுமோ அவ்வளோக்குள்ள கொஞ்சம் பரப்பிக்குவோம். ஸ்லோவில் வச்சே நம்ம வேக விடுவோம். இது ரொம்ப சின்ன ஸ்பூன்ப்பா. இதில் கொஞ்சம் நெய் ஊற்றுக்கிறோம். எதுக்கு நெய் விட்றோம்னா, ஒரு தோசை சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்ப்பா. நெய் வந்துப்பா நம்ம 1/4 ஸ்பூன் தான் போட்டிருக்கோம், கொஞ்சமாக தான் போட்டிருக்கோம். அதனால நம்மளுக்கு வந்து ஒன்றும் ஆகாது. இப்போப்பா நம்ம வந்து முருங்கை இலையை வந்து ரொம்ப வேக விடக்கூடாது. ஏன்னா முருங்கைக்கீரையில் உள்ள சத்துக்கள் பூரா நம்மளுக்கு போயிடும். அதனால இந்த மாவு வேகிற அளவுக்கு நம்மளுக்கு முருங்கை இலை வெந்தா போதும். மேற்பக்கம் வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை திருப்பி போடுவோம். திருப்பி போட்ட பக்கமும் நம்ம கேஸை ஸ்லோவில் வச்சு ஒரு 3 நிமிஷம் வேக விடுவோம். இப்போப்பா கீழே நல்லா வெந்துருச்சு. இதை எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிறோம். முருங்கை அடை தோசைப்பா நல்லா வெந்துருச்சுப்பா. நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அம்மாவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.